ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட் நீங்க கிளம்பிட்டு நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி கிரியேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் காப்பி ஆஃப் பிரமிட், பிரிசம் அண்ட் பிரமிட், பிரிசம் சிலிண்டர் இது 3மே என்னோட வீடியோஸ்ல நான் போட்டிருக்கேன். இப்ப அடுத்தது என்னன்னா, இதுல லாஸ்ட் டாபிக்கா நம்ம என்ன பண்ண போறோம்னா, கோன் போறோம். அதாவது என்னன்னா, இது சிமிலர் டூ சிலிண்டர் மாரி தான். அதாவது சிலிண்டரோட டாப் வியூவும், கோனோட டாப் வியூ வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் தான். அதாவது என்னன்னா, இந்த சர்க்குலர் பார்ட் இப்ப அதுலருந்து சிலிண்டர் அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். கோன் என்னன்னா, இந்த கிராஸ்ல இருக்கும். ஸோ அதான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட டுடே எக்ஸர்சைஸ்ல நம்ம பார்க்க போறோம். இதோட சேனலோட 22nd வீடியோ லேப் எக்ஸ்பெரிமென்ட் சம்மந்தமா இதுல 11th வீடியோ. ஸோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இப்ப இதுல குடுத்திருக்க டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் பாத்தீங்கன்னா 100. அதாவது என்னன்னா, அந்த கோன் அதாவது நான் போன வீடியோலயும் சொல்லியிருப்பேன். கோன் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு கோன் ஐஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த கோனோட பாட்டம் ஷேப்பையும், அந்த கோனோட அந்த அந்த கோன் ஷேப் வருது ட்ரையாங்கிள் அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ நம்ம வரைய போறோம். ஸோ குடுத்திருக்க கிவன் டீட்டெயில் பாத்தீங்கன்னா 150 அந்த கோனுக்கான லென்த். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதுக்கான டயாமீட்டர் பாத்தீங்கன்னா 100. ஸோ இத நம்ம வரையறதுக்கு நான் என்ன பண்றேன், லேயர்ல போயிட்டு ஏதோ ஒரு கலர எடுத்து டிஃபரன்ஷியேஷன்க்காக நான் என்ன பண்றேன், கலர்ட் லைன் நான் ஒண்ணு டிரா பண்றேன். டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் நார்மல் கலர் மாத்துறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சர்க்கிள்ல போயிட்டு சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் நான் என்ன தரேன்னா 100 குடுத்து நான் என்டர் பண்றேன். ஸோ இது என்னன்னா சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 100. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் லைன் வச்சு நான் என்ன பண்றேன், சிம்பிள் தான். போன சிலிண்டர் போட்ட மாரி தான் போடணும். ஸோ நான் என்ன பண்றேன், லைன வச்சு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்த சர்க்கிளுக்கும் இந்த லைனுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் அசம்ப்ஷன்ல நம்ம போட வேண்டியது தான். இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா என்னன்னா, இங்க இருந்து இது வரைக்கும் வித்தவுட் டச்சிங் த எக்ஸ், ஒய் லைன். ஆக்சுவலா இதுதான் என்னன்னா எக்ஸ், ஒய் லைன். ஸோ நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட் முதல்லயே போட்டுறேன். டெக்ஸ்ட்லாம் என்னோட 3 வீடியோஸ்லயே நான் சொல்லியிருக்கேன். அது எப்படி போடணும்னு. அது பார்க்காதவங்க அந்த வீடியோஸ பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஸோ எம்ப்டி என்டர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வரும். ஸோ அதில போயிட்டு இது எக்ஸ் ஒய் லைன்னால நான் என்ன பண்றேன் எக்ஸ் அதுக்கப்புறம் அகைன் என்டர் ஸ்பெசிஃபை த கார்னர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். அகைன் 20ன்றது என்னன்னா டெக்ஸ்ட்டுக்கான சைஸ். நீங்க டெக்ஸ்ட்க்கான சைஸ் என்ன வேணா தரலாம். நான் வீடியோல தெளிவா புரியணுன்றதுக்காக நான் 20 குடுக்குறேன். ஸோ இது என்னன்னா எக்ஸ் ஒய் லைன். ஸோ அதான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், இங்க வரைஞ்சிருக்கேன். ஸோ இது எக்ஸ் லைன். இது நீங்க இப்படி நீங்க கிளிக் பண்ணி இத என்ன பண்ணிக்கலாம், நீங்க இத கொஞ்சம் அப் அண்ட் ரைட் மாத்திக்கலாம். ஸோ இதுதான் என்னன்னா எக்ஸ் அண்ட் ஒய் லைன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த லைன் இதுவரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இஎக்ஸ் என்டர். இங்க இருந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இங்க இருந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. மிச்சம் ரிமைனிங் இருக்க இத என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இத ரிமூவ் பண்ணுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த கோண நான் அதாவது என்னன்னா, இந்த கோணம் வித் ரெஸ்பெக்ட் டூ இந்த சர்க்கிளோட இந்த எட்ஜஸ். அதாவது சர்க்கிள்ல எட்ஜ் சொல்ல முடியாது. அந்த 2 இதுலருந்து நம்ம இமேஜினரியா ஒரு லைன வரைஞ்சு, அதுக்கப்புறம் அதுலருந்து கோனோட அந்த 2 பேஸ் பாயிண்ட் கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் அபெக்ஸ் பாயிண்ட் மேல வரைவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, லென்த் 150. ஸோ நான் என்ன பண்றேன், லேயர்ல இருந்து டாட்டட் லைன எடுத்துட்டு வரேன். ஸோ எல் என்டர். நான் என்ன பண்றேன், இங்கிருந்து மேல 150க்கு நான் ஒரு லைன் போடுறேன். இது 150 தான் இருக்கணுமான்னா இல்ல. அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், இத வச்சு நான் என்ன பண்றேன், கீழேயும் நான் போடுறேன். அதாவது சர்க்கிள் அதாவது இந்த கோனோட சென்டர் பாயிண்ட். அதாவது சென்டர் பாயிண்ட்ல இது ஒரு இமேஜினரி எக்ஸ்-ஒய் லைன் வரையிற அசம்ப்ஷன் தான் இது. ஸோ இது ஃபர்ஸ்ட் இது 150 வரைஞ்சிட்டோம். இப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோன் ஷேப்ல எடுத்துட்டு வரனால நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இங்க ஒரு லைன டிரா பண்றேன். அதே மாரி இங்க இருந்து இங்க ஒரு லைன். இந்த 150ன்றது என்னன்னா, இந்த பேஸ் பாயிண்ட்ல இருந்து இதுக்கான அபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் தான் 150. ஸோ நீங்க இத எப்பவுமே டிரா பண்ணும்போது இந்த சென்டர எப்பவுமே ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, லைன் எப்படி ஜஸ்ட் நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஸோ இது என்னன்னா அசம்ப்ஷன் ஃபார் இமேஜினரி லைன். ஸோ அடுத்து நான் என்ன பண்றேன், இது ரெஃபரன்ஸா இத வச்சு வரைஞ்சதுனால என்ன பண்றேன், இந்த 2 லைனையும் நான் என்ன பண்றேன், டெலீட் பண்ணிடுறேன். இப்ப அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப டைமென்ஷன் செக் நெக்ஸ்ட் பண்ணுங்க. இதுல இருந்து இதுக்கான லென்த் பார்த்தீங்கன்னா 150. அதுக்கு முன்னாடி இதுல போயிட்டு லைனுக்கான இத மாத்திட்டு, இப்போ செக் பண்ணிக்கணும். இதுல இருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா 150. இதுக்கான சைஸ் தெரியலன்னா, இத ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ்ல போனீங்கன்னா, உங்களுக்கு டெக்ஸ்ட்ன்னு வரும். டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டைப் 2.5ல இருக்கு. நீங்க அத எடிட் பண்ணிட்டு 20 குடுத்தீங்கன்னா, சைஸ் இன்கிரீஸ் ஆயிடும். ஸோ இப்போ உங்களுக்கான ஹைட் 150. அதாவது இந்த கோனுக்கான ஹைட் 150 கரெக்ட்டா இருக்கு. கீழ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் அது கரெக்ட்டா இருக்கான்னு அதையும் வேணா ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. அது உங்க ஜூம் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 100. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம வீடியோ முடிச்சுட்டோம்.
இப்ப அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் இப்ப இந்த மாரி என்னோட சேனல் நேம் ஏஆர் கேட் சொல்யூஷன், உங்க நேம் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணலாம்? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க கிரியேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஆஃப் த ஃபோன் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணலாம்னா வந்து அதான் டெக்ஸ்ட். இப்ப இந்த எக்ஸ், ஒய் என்னோடதுல அதே மாரி தான். ஸோ டெக்ஸ்ட் அதான் டெக்ஸ்ட் அதுக்கான இது வந்து என்னன்னா, எம்ப்டின்றது கமாண்ட். ஸ்பெசிஃபை த பாயிண்ட் நான் இங்கருந்து இதுவரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத ஹெட்டிங் குடுக்க போறேன்னா, இத செலக்ட் பண்ணிட்டு, இங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, அது ஹைட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இத நான் குடுக்குறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா வந்து, இப்ப நான் இங்க வந்து நான் வந்து எனக்கான டெக்ஸ்ட் வந்து நான் அடிக்கிறேன். இந்த மாரி கிரியேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஆஃப் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும், இங்க சாஃப்ட்வேர்ல ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணேன்னா, இதோ இருக்கு பாருங்க. இப்ப நான் டைப் பண்ண கமாண்ட் வந்து எனக்கு வந்து இங்க இருக்கு. ஸோ, இத அப்படியே ஒரு தடவ கிளிக் பண்ணி, நீங்க அப்படியே மூவ் அண்ட் டிராக் பண்ணீங்கன்னா வந்து, உங்களுக்கு ஏத்த இடத்துல நீங்க வச்சுக்கலாம். இப்ப இதே வந்து நீங்க இத வந்து அண்டர்லைன் பண்ணணும்னா, இது மொத்தத்தையும் கிளிக் பண்ணி, இதெல்லாம் வந்து நார்மல் எம்எஸ் ஆஃபீஸ்ல பண்ற மாரி இது மொத்தத்தையும் கண்ட்ரோல் ஏ குடுத்து செலக்ட் பண்ணி, கண்ட்ரோல் யூ குடுத்தீங்கன்னா அண்டர்லைன் ஆகும். கண்ட்ரோல் வி குடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து போல்ட் ஆகும். ஸோ, அவ்வளோதான். இப்ப இதுதான் வந்து என்னன்னா, பை யூசிங் டெக்ஸ்ட். ஸோ, இந்த கிரியேஷன் இப்போ இதுவரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 4 வீடியோஸ் நம்ம கிரியேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூல பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பிரமிட், பிரிசம் அதான் பிரமிட் வந்து என்னன்னா பென்டகன், பாலிகன்ல போட்டிருக்கோம். பிரிசம் வந்து ஹெக்ஸாகன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோன் அண்ட் சிலிண்டர் வந்து 2மே சேம் தான். ஸோ, 2மே வந்து அதுக்கான டாப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கிள் தான். ஸோ, அத வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம இது வரைஞ்சிருக்கோம். இப்ப அடுத்தது வந்து இங்க இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமும் வந்து சேம் தான். அதாவது இந்த ஏ, பி, ஏ டாஷ், பி டாஷ், ஓ டாஷும் வந்து என்னன்னா சேம் டெக்ஸ்ட் தான். அதே நீங்க வந்து இந்த இடத்துல பண்றதுனா பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்டி நான் உங்களுக்கு 1 மட்டும் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல ஓ வரணும்னால இத செலக்ட் பண்றேன். இங்க வந்து நான் என்ன பண்றேன், 20 டெக்ஸ்ட்டுக்கான ஹைட்ட செலக்ட் பண்ணிட்டு, ஓ நான் என்ன பண்றேன், இங்க போட்டுட்டு நான் இங்க கிளிக் பண்றேன். இப்ப இங்க ஓனா வந்து இப்ப இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ஓ டாஷ். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட் இப்படி செலக்ட் பண்றேன். ஹைட்ட வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்றேன். அடுத்து வந்து நான் என்ன பண்றேன், ஓ டாஷ் அவ்வளோதான். இப்போ கிரியேஷன் ஆஃப் ஃபிகர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் முடிச்சுட்டோம். இப்ப அடுத்த கட்ட வீடியோஸ்லாம் வந்து எப்படி வரும்னா வந்து, நம்ம லேப் எக்ஸ்பெரிமென்ட் ரிலேட்டடா போறதுனால, மேபி சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேசிக் பிளான் அது ரிலேட்டடா வீடியோஸ் வரலாம். இல்லன்னா வந்து இதுலயே வந்து என்னன்னா வந்து, இங்க வந்து குறிப்பிட்ட தூரம் தள்ளி இங்க வந்து ஒரு பிளேன் வந்து கட் ஆகுது. அதாவது வந்து என்னன்னா, ஒரு பிளேன் வந்து கட் ஆயி அங்கருந்து வந்து நமக்கான இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் ரிலேட்டடான இதெல்லாம் வந்து ஏன்னா இது மொத்தமே இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் ரிலேட்டடான ஃபிகர்ஸ் தான். ஸோ அந்த மாரி வீடியோஸ்லாம் வந்து நம்மளோட சேனல்ல வந்து நெக்ஸ்ட் வரும். ஸோ என்னோட சேனல் வந்து இதான் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. எதனா டவுட் இருந்தா வந்து என்னோட சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஸோ தேங்க்ஸ்.